பரலோக பிதாவே, இந்த நல்ல காலை வேலைக்காக நன்றியோட ஸ்தோத்திரிக்கிறப்பா. கடந்த நாட்கள்லாம் கண்ணின் மணி போல எங்களை பாதுகாத்தீங்களே, வழி நடத்துனீங்களே, கரம் பிடிச்சு நடத்துனீங்க. அதற்காக நன்றியோட ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் பாராட்டின உங்களுடைய கிருபைக்காக, ஆண்டவரின் நன்மைகளுக்காக, உங்களுடைய ஒத்தாசைக்காக, உங்களுடைய காரணியத்துக்காக, உங்களுடைய அன்புக்காக, உங்களுடைய இரக்கத்திற்காக கொடாக்குடி ஸ்தோத்திரங்களை எடுக்கிறோங்க தாவே. இந்த காலை வேளையில யாரெல்லாம் ஆண்டவர் இந்த சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருத்தர் மேல உங்களுடைய வார்த்தை வாக்குத்தத்தமான வசனமானது ஒவ்வொருத்தருக்குள்ள ஆண்டவரே கத்தாவே கிரியை செய்யும்படியே ஜெபிக்கிறோம். நீர் பாராட்டி நம்முடைய அன்புக்கு கிருபைக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களை பாதுகாத்தீங்களே ஆண்டவரே. ஒவ்வொருத்தர் சகோதர சகோதரிகளுடைய குடும்பத்துல இந்த ரத்தத்தை தெளித்து ஜெபிக்கிறோம். விசேஷத்த பாதுகாப்பு இந்த மாதம் முழுவதும் உண்டாகும் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒரு தீங்கும், ஒரு பொல்லாப்பு, ஒரு வாதையும், எந்த கொள்ள நோயும், எந்த பொல்லாப்பு ஆண்டவரே எங்களை தொடாதபடிக்கு உடைய செட்டைகளின் மறைவிலை மறைத்துக் கொள்ளுவீராக. உடைய கண்மலின் வெடிப்புகளை எங்களை மறைத்துக் கொள்ளுவீராக. ஒவ்வொருத்தரையும் தனித்தனியாக குடும்பமாய் குட்டி பிள்ளைகளை பெரியோர்களை நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் பாதுகாத்துக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் தகப்பனே. உடைய கருத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். உடைய வார்த்தை எங்களோட பேசுவீராக. உடைய வார்த்தைக்கு நாங்கள் அப்படியே கீழ்ப்படி எங்களுக்கு உதவி செய்வீராக. உடைய வருகைக்கு எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வினாடியும் ஆயத்தப்படுத்த நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரை எங்களை இன்னும் பரிசுத்தப்படுத்துவீராக, இன்னும் எங்களை ஆயத்தப்படுத்துவீராக. எங்களுடைய எண்ணங்கள், உணர்வுகள், செய்கைகள் எல்லாம் உடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். நீர் ஆளுகை செய்வீராக. எல்லா துதிக நம்ம உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இந்த மே மாதம் முதல் தேதி இந்த காலை வேளையிலே நாம் வீடுகளில் இருந்து கொண்டிருக்கிறோம். ஆனாலும் கர்த்தர் எல்லா இடத்திலும் இருக்கிறார். ஆமென். ஸ்தோத்திரம். நிச்சயம் ஆண்டவர் இந்த மே மாசத்தை கண்டிப்பாக நம்மோடு கூட இருக்கிறார். வாக்குத்தத்த வசனங்கள் உண்டு. ஆண்டவரை பாடி மகிமைப்படுத்துவோம். நிச்சயமாய் இது ஆசீர்வாதமாய் இருக்கும். ஆமென். இன்றைக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. என்னன்னா, ஜோசப் என்னுடைய மூத்த மகன், ஜோயல் என்னுடைய இரண்டாவது மகன், குடும்பமாய் கர்த்தரை ஆராதிக்க எங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த கிருபைக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நிச்சயமாய் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. God bless you. பாடுவோமா? முதல் பாடல் 202வது பாடல் 202. நன்றியால் பாடிடுவோம். நன்றியால் பாடிடுவோம், நன்றியால் பாடிடுவோம். நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்து, நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்து நன்றியால் பாடிடுவோம், நன்றியால் பாடிடுவோம். நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்து, நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்து, செங்கடல் தன்னை நடுவாய் பிரித்த எங்கள் தேவனின் கரமே, செங்கடல் தன்னை நடுவாய் பிரித்த எங்கள் தேவனின் கரமே, தாங்கிய இந்நாள் வரையும் தயவாய் மாதயவாய், தயவாய் மாதயவாய், தாங்கிய இந்நாள் வரையும் தயவாய் மாதயவாய், தயவாய் மாதயவாய். நன்றியால் பாடிடுவோம், நன்றியால் பாடிடுவோம். நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்து, நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்து, உயர்த்தினார் உன்னதவரை உடன் சுதந்திரராயிருக்க, உயர்த்தித்தேன்
ஜீவனை தியாகமாய் வைத்த பலன் கடும் சேவையில் மரித்தார். ஜீவனை தியாகமாய் வைத்த பலன் கடும் சேவையில் மரித்தார். சேர்ந்து வந்து சேவை குறித்து சோதிராது நிற்போம். சோதிராது நிற்போம். சேர்ந்து வந்து சேவை குறித்து சோதிராது நிற்போம். சோதிராது நிற்போம். நன்றிய பாடிடுவோம். நன்றிய பாடிடுவோம். நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்து. நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்து. நல்லவர் இயேசு எல்லா நன்மைகளை நினைத்து. மரணத்தை நீக்கிய ஜீவனை அருளிய மாபெரும் கிருபை. மரணத்தை நீக்கிய ஜீவனை அருளிய மாபெரும் கிருபை. மாநில தோற்றிராது சுவிசேஷ ஒளியான். சுவிசேஷ ஒளியான். மாநில தோற்றிராது சுவிசேஷ ஒளியான். சுவிசேஷ ஒளியான். நன்றிய பாடிடுவோம். நன்றிய பாடிடுவோம். நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்து. நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்து. அழைக்கப்பட்டோரை உன்னத அழைப்பினை அறிந்தே வந்திடுவீர். அழைக்கப்பட்டோரை நீ உன்னத அழைப்பினை அறிந்தே வந்திடுவீர். அளவிலா திரு ஆக்கமிதனை அளவிலோ கழிப்பீர். அளவிலோ கழிப்பீர். அளவிலா திரு ஆக்கமிதனை அவனியோ கழிப்பீர். அவனியோ கழிப்பீர். நன்றிய பாடிடுவோம். நன்றிய பாடிடுவோம். நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்து. நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்து. சீயோனை பணிந்தும் என் கிறிஸ்து ராஜனை சீக்கிரம் வருவார். சீயோனை தவத்து நீ கிறிஸ்து ராஜனை சீக்கிரம் வருவார். சிந்தையை போம் செம்பிக்கரே சீயோனின் ராஜனையே. சீயோனின் ராஜனையே. சிந்தையை போம் சந்திக்கரே சீயோனின் ராஜனையே. சீயோனின் ராஜனையே. நன்றிய பாடிடுவோம். நன்றிய பாடிடுவோம். நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்து. நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்து. அல்லேலூயா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். கர்த்தர் ஜீவன் சுகம் பலன் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆமென். அடுத்த பாடலை பாடுவோம். கண்ணோக்கி பார்த்த தேவா கலக்கங்கள் தீர்த்த தேவா என்ற பாடலை பாடுவோம்.
நம்முடைய பாட்டு புஸ்தகத்தில் உள்ளதான 203வது பாடல் 203. நோக்கி பார்த்த தேவா, கலக்கங்கள் தீர்த்த தேவா, பாவ சேற்று வாழ்ந்த என்னை உந்தன் கரமீட்டி மீட்ட தேவா, பாவ சேற்று வாழ்ந்த என்னை உந்தன் கரமீட்டி மீட்ட தேவா. தகப்பனே, கடந்த ஏப்ரல் மாதம் முழுவதும் எங்களை கண்மணி போல காத்தீர் ஐயா. ஆண்டவரே, நாங்கள் கண்கூடாய் பார்க்கிறோமே ஆண்டவரே, எத்தனை லட்சக்கணக்கான மரணங்கள் அப்பா. இயேசுவே, எத்தனை பாதிப்புகள் ஐயா, எத்தனை விதமான முடக்கங்கள் கர்த்தாவே. ஆனாலும் ஆண்டவரே, நாங்கள் கர்த்தருக்கென்று காத்திருக்க எங்களை கொடுத்த அந்த கிருபைக்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹalleluya 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 ஹalleluya. எல்லா கரங்களை உயர்த்தி ஆண்டவரை கொஞ்ச நேரம் ஆராதிப்போம். ஆண்டவரே இயேசுவே, மகிமைப்படுத்துகிறோம். நீர் மகிமைக்குரியவர். ஓ, நீர் ஆராதனைக்குரியவர் ஆண்டவரே. கேருபீன்களும் சேராபீன்களும்
உம்மை ஆண்டவரே தங்களுடைய சிறகுகளாலே தங்களுடைய முகத்தை மூடி ஆண்டவரே சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர் என்று ஆண்டவரே ஓய்வில்லாமல் துதித்துக் கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவரே இந்த கொடூரமான இருள் நிரம்பின இந்த பூமி ஆண்டவரே நாங்கள் துதிக்கிற பிள்ளைகளா எங்களை வைத்திருப்பதற்காக ஸ்தோத்திரம். ஓ எத்தனை பெரிய பாக்கியம் ஆண்டவரே, எத்தனை பெரிய சாக்கியம் ஆண்டவரே. இந்த மே மாதத்தை ஆண்டவரே உம்முடைய ஆணி கடாய்ப்பட்ட கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்களை நன்றாக நடத்த வல்லவராய் இருக்கிறீர் ஐயா. கர்த்தர் எங்களை நடத்த வல்லவராய் இருக்கிறீர் ஐயா. உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நடப்பதெல்லாம் நன்மைக்கு. அந்த பாடலை பாடி நாம் கொஞ்ச நேரம் ஆராதிப்போம். ஆண்டவரே நடப்பதெல்லாம் நன்மைக்கு. அருமையான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நாம் நடந்து கொண்டிருக்கிற சம்பவங்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது அது தீமைக்கல்ல, தேவ ஜனங்களுக்கு நன்மைக்கு இது இருக்க போகிறது. சபைக்கு இது பெரிய நன்மையா இருக்க போகிறது. இது ஹல்லேலூயா. நிச்சயமாய் மகா பெரிய தேவ மகிமை இப்போது எப்பொழுதும் இல்லாத ஒரு மகிமை இறங்க போகிறது. ஆமென். ஹல்லேலூயா. பாடுமா. நடப்பதெல்லாம் நன்மைக்கு, நன்மைக்கு. நன்றி சொல்லி மகிழ்வே இன்றைக்கே சொல்லுவோம். நடப்பதெல்லாம் நன்மைக்கு, நன்மைக்கு. நன்றி சொல்லி மகிழ்வே இன்றைக்கே. நன்றி, நன்றி. எல்லாம் நன்மைக்கே நன்றி. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சொல்லுங்க. நன்றி, நன்றி. எல்லாம் நன்மைக்கே நன்றி. தீமைகளை நன்மையாக மாற்றினீர், துன்பங்களை இன்பமாக மாற்றினீர். நடப்பதெல்லாம் நன்மைக்கு. உலக மக்களுக்கு தீமை, ஆனால் தேவ ஜனங்களுக்கு நன்மை. எல்லாம் சொல்லுவோமா? தீமைகளை நன்மையாக மாற்றினீர், துன்பங்களை இன்பமாக மாற்றினீர். தீமைகளை நன்மையாக மாற்றினீர், துன்பங்களை இன்பமாக மாற்றினீர். நன்றி, நன்றி. எல்லாம் நன்மைக்கே நன்றி, நன்றி, நன்றி. எல்லாம் நன்மைக்கே நன்றி. இந்த காலை வேளையிலே தகப்பனே, இந்த மே மாதம் நடப்பதெல்லாம் நன்மைக்கு. வாழ்க்கையில அனுபவிக்கிற துன்பங்கள் எல்லாம் நன்மைக்கு. எங்க வாழ்க்கையில அனுபவிக்கிற எல்லா துயரங்கள், வேதனைகள், தடைகள் எல்லாம் நன்மைக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லா கரங்களை சொல்லுமா? தேவரீர் நீ சகலத்தையும் செய்ய வல்லவராயிருக்கிறீர். பாடுவோமா? அந்த பாட்டை பாடுமா? தேவரீர், தேவரீர் சகலமும் செய்ய வல்லவர். தேவரீர், தேவரீர் சகலமும் செய்ய வல்லவர். நீ நினைத்தது தடைபடாதையா, நீ நினைத்தது தடைபடாதையா, நீ நினைத்தது தடைபடாதையா, நீ நினைத்தது தடைபடாதையா.
செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தே பரிசுத்தமானவரே, ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தே பரிசுத்தமானவரே, ஆவியானவரே, என் ஆற்றலானவரே, ஆவியானவரே, என் ஆற்றலானவரே. நல்ல பிதாவே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே வருகிறோம். நாங்கள் மண் பாண்டங்கள் ஐயா, ஆனால் அந்த மண் பாண்டத்துக்குள்ள தேவனுடைய மகிமையை வைத்திருக்கிறேன். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இதை காண்கிற ஒவ்வொரு மேலும் தேவனுடைய மகிமை அபிஷேகம் இறங்கப்பட்டு ஜெபிக்கிறோம். ஏசப்பா, எங்களுக்கு இந்த உலகத்துல யார் உண்டு அப்பா? எல்லாமே நீங்க தானப்பா, எல்லாமே நீங்க தானப்பா. ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் இந்த மே மாசத்துல அற்புதங்களும் பாதுகாப்பும் எங்களுக்கு உண்டாயிருப்பதாக. உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, பயப்படாதீர்கள் என்று சொன்னீரப்பா. இந்த வார்த்தை இந்த பிள்ளையோட வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் நடப்பதாக, அதிசயங்கள் நடப்பதாக, அற்புதங்கள் நடப்பதாக. ஆண்டவரே கர்த்தாவே, ஊழியம் செய்கிறவனுக்கும் ஊழியம் செய்யாதவனுக்கும் வித்தியாசத்தை காண்பிப்பேன் சொன்ன ஆண்டவர். இந்த நாட்களிலே கர்த்தரை ஆராதிக்கிற பிள்ளைகளுக்கும் ஆராதிக்காத பிள்ளைகளுக்கும், ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கும் ஜெபிக்காத பிள்ளைகளுக்கும் ஒரு வித்தியாசம் காண்பிக்கிற நாட்கள் வந்து விட்டோம் ஆண்டவரே. அதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, துதிக்க ஆராதிக்க உதவி செய்ததற்காக ஸ்தோத்திரம். காகங்களை கொண்டு போஷிக்கிற தெய்வம் நீர் அல்லவா? தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றுகிற தெய்வம் நீர் அல்லவா? ஆண்டவரே, உமக்கு தேவையானவைகளை ஆண்டவரே இந்த பூமியில எங்களுக்கு வைத்திருக்கிறீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்கு மனிதர்களை வைத்திருக்கிறீர். எங்களுக்கு வேண்டிய ஆண்டவரே மனித தெய்வ கண்களிடும்படியாக ஜெபிக்கிறோம். பாதுகாத்துக் கொள்ளும். நன்மையின் கிருபை தொடரட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். God bless you. இந்த மாத வாக்குத்தத்தத்துக்கு நம்முடைய வேதத்தை எடுத்துக்கொள்வோம். ஆமோஸ் எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். ஆமோஸ் தீர்க்கதரிசன புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துக்கு நேராக என்னுடைய வேதத்தை திருப்பிக் கொள்வோம். வாசிங்க. இதோ ஜல்லடையினால் சலித்தரிக்கிறது போல இஸ்ரவேல் வம்சத்தாரை எல்லா ஜாதிகளுக்குள்ளும் சலத்தரிக்கிறபடிக்கு நான் கட்டளையிடுவேன். ஆனாலும் ஒரு கோதுமை மணியும் தரையிலே விழுவதில்லை. கர்த்தர் சல்லடை போட்டு சலிக்க போகிறார், ஜலிப்பார். அந்த சல்லடையில நல்ல கோதுமை மணிகள் அந்த சல்லடையில இருக்கும். ஒன்றாகிலும் தரையிலே விழுவதில்லை. எல்லாம் சேர்ந்து சொல்லுவோம், ஒன்றாகிலும் தரையிலே விழுவதில்லை. இந்த மே மாதம் கர்த்தர் சொல்கிறார், ஒருவனாகிலும் நீங்கள் தரையிலே விழுவதில்லை. அல்லேலூயா. இந்த கோதுமை குறித்து நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷத்திலே 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிற ஒரு வார்த்தை, தூற்றுக்குடை அவருடைய கையில இருக்கிறது. அவர் தமது கலத்தை நன்றாய் விளக்கி தமது கோதுமையை களஞ்சியத்தில் சேர்ப்பார். தமது கோதுமை, அந்த வார்த்தை பாருங்க, தமது கோதுமையை களஞ்சியத்திலே சேர்ப்பார். அருமையான தேவனுடைய ஜனமே, நல்ல கோதுமை மணி ஒன்றும் தரையிலே விழுவதும் இல்லை. அந்த கோதுமை மணியை அவர் அப்படி விட்டு விடுவதும் இல்லை. அவர் தமது களஞ்சியத்திலே சேர்ப்பார். ஆங்கிலத்தில் வாசிக்கிறோம், he will keep safe in his warehouse. It will be stored perfectly. அருமையான தேவனுடைய ஜனமே, உலகம் முழுவதும்
பயங்கரமான காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அடிக்கடி சபையில சொல்லுகிற ஒரு வார்த்தை, இதுவரைக்கும் உலகம் உண்டான நாள் முதற்கொண்டு நடக்காத காரியங்கள் நடக்க போகிறது என்று. இது ஆரம்பம் தான். அருமையான தேவனுடைய ஜனமே, நாம் நல்ல கோதுமை மணியாய் இருக்க வேண்டும். இந்த கோதுமை மணியை சுற்றிலும் சில பதறுகள் விளைந்து கொண்டிருக்கும். இதை நாம் என்ன செய்ய வேண்டும்? நேரத்தை வேஸ்ட் பண்ணாதபடிக்கு, நான் அது செய்யறேன், இது செய்யறேன், தூங்குறேன், சாப்பிட்றேன், அங்கேயும் ஓடாதீங்க. உட்கார்ந்து அந்த தேவையில்லாத அந்த கலையெல்லாம் எடுத்து போடுங்க. என்னென்ன கலையெல்லாம் உங்களுக்கு தெரியும்ல, கடனை வாங்கி கடன் கொடுக்காம இருக்கிறோம், அதெல்லாம் கொஞ்சம் எல்லாம் செட்டில் பண்ண பாருங்க. வைராக்கியம் கொண்டிருக்கிறோம், எரிச்சல் கொண்டிருக்கிறோம், கோபம், இதெல்லாம் செட்டில் பண்ணுங்க யாவரோடும் சமாதானமாய். அப்போ தேவனுக்கு ஏற்ற ஒரு கோதுமை மணியாய் இருந்தால் அந்த கோதுமை தரையில விழாது. தரையில விழாதபடிக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நான் அந்த கோதுமையை களஞ்சியத்திலே சேர்ப்பேன் என்று. அருமையான தேவனுடைய ஜனமே, 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே ஒரு வாக்கியம் இருக்கிறது. அது வாசிக்க கேட்போம். 1 கொரிந்தியர் 9:9 போரடிக்கிற மாட்டை வாய் கட்டாயாக என்று மோசேயின் பிரமாணத்திலே எழுதியிருக்கிறதே, தேவன் மாடுகளுக்காகவே கவலையா இருக்கிறாரோ? மாடுகளுக்காக கவலைப்படுகிற ஆண்டவர் மனிதன் மேல எவ்வளவு கவலை இருக்கும், எவ்வளவு கருத்தா இருக்கும், எவ்வளவு கவனமா இருக்கிறார் ஆண்டவர். கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஆண்டவர் மோசை சொல்றாரு, இந்த மாடு போரடிக்குது, இந்த போரடிக்கிற மாட்டை என்ன செய்யாத, பட்டினி போடாத, போரடிக்கிற மாட்டை தண்ணி இல்லாம விட்டுறாத, அதுக்கு தண்ணி வை, அதுக்கு வேண்டிய ஆகாரம் கொடு என்று ஆண்டவர் மோசைக்கு அவர் என்ன செய்யறாரு, மாடுகளுக்கே கட்டளையிடுகிறார். அப்போ நான் தேவட சாயல சிருஷ்டிக்கப்பட்டவன், அவர் ரத்தத்தாலே கழுவப்பட்டவன், என் பேர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறது, உங்களுடைய பேர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறது, நாம் ரட்சிக்கப்பட்டு இயேசுவோடு உடன்படிக்கை செய்திருக்கிறோம். அப்பொழுது தேவன் சொல்கிறார், இந்த மாட்டுக்கே கர்த்தர் இவ்வளோ கவலை உள்ளவராய் இருப்பாரானால் இந்த 10ஆம் வசனத்துல சொல்லுது, நமக்காக தான் இதை சொல்லுகிறாரே, நமக்காக தான் ஆண்டவர் சொல்லுகிறார். நல்ல கோதுமை மணி கீழே தரையில் விழுவதில்லை, அது களஞ்சியத்தில் சேர்க்கும். மாட்டுக்காகவே ஆண்டவர் இவ்வளவு கவலைப்படுகிறார்னா அப்ப நம்ம மேல எவ்வளவு இருக்கிறார். வசனம் சொல்லுதல, நான் உன்மேல கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன், கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த மே மாசம் அதிகமா, ஏப்ரல் மாசம் எப்படி கழிச்சிங்கன்னு எனக்கு தெரியாது, எவ்வளவு தூங்குறீங்க பகல்ல. தயவு செய்து நான் சொல்றேன், பகல்ல தூங்காதீங்க, போதும். மே மாசம் உட்கார்ந்து இந்த மாதம் முழுவதும் தேவ சமூகத்துல விட வேண்டிய காரியத்துல விட்டு தேவ சமூகத்திலே பரிசுத்தமாக்கி கொண்டு வருகிற சவால்களுக்கு சந்திக்க கர்த்தர் உங்களுக்கு பலன் கொடுப்பாராக. ஹல்லேலூயா. எரேமியால ஒரு நல்ல அருமையான ஒரு வசனம் இருக்கு. எரேமியா 51ஆம் அதிகாரத்துல, எரேமியா 51:33 ஒரு வசனம் வாசிக்க கேட்போம். 51:33 பாபிலோன் குமாரத்தி மிதிக்கப்படும் களத்துக்கு சமானம், அதை போரடிக்கும் காலம் வந்தது. போரடிக்கும், எதற்கு போரடிக்கிறார்கள்? நல்லவைகளை தனித்து பிரித்து எடுக்க. இந்த நல்ல கோதுமை மணி அது என்ன செய்யிருக்கு, அதுக்கு மேல ஒரு பதர் இருக்கிறது, பதர். அந்த பதரை என்ன செய்வாங்கன்னா போரடிப்பாங்க, மாட்டை வைத்து டிராக்டரை வைத்து அடிப்பாங்க. அடிச்சாதான் உள்ளுக்குள்ள இருக்கிற நல்ல கோதுமை மணி வெளியே வரும். அது கர்த்தர் சொல்கிறாரு, என்ன காலம் இது? போரடிக்கும் காலம். இது போரடிக்கிற காலம். கர்த்தர் சில நேரத்துல சிக்ஷை கொடுப்பான். பண கஷ்டத்துல சில நேரத்துல வரும், பலவீனங்கள் வரும், தனிமைகள் வரும், போராட்டம் வரும், பயம் வரும், கலக்கம் வரும். இது நல்ல கோதுமை மணியாய் இருப்போமானால் கர்த்தருடைய கரத்திலே இந்த கோதுமை மணி வரும். வாசிப்போம். இன்னும் கொஞ்ச காலத்திலே அறுப்பு காலம் அதற்கு வரும் என்று, அறுப்பு காலம் வரும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இந்த போர் அடித்து அறுப்பு காலத்துல கர்த்தர் என்ன செய்வார்னா,
அறுப்பு காலம். அதை எல்லாம் அறுத்து எல்லாம் பிரித்து தனித்தனியாக எடுத்து பதரெல்லாம் ஒரு பக்கம், நல்ல கோதுமைலாம் ஒரு பக்கம் வச்சு அதை மூட்டை கட்டி அந்த மூட்டையை என்ன செய்வாங்க, வண்டியில் ஏற்றி அதுக்குள்ள வேர் ஹவுஸ், இந்த வேர் ஹவுஸில் என்ன செய்வாங்கன்னா ரொம்ப அழகாக வச்சுருப்பாங்க. அதை நான் பார்த்துருக்கேன். நம்ம ஊரில் மாதிரிலாம் கிடையாது. ஒரு பிளாஸ்டிக் கவர்லாம் போட்டு மூடலாம் மாட்டாங்க. ஏர் டைட், உள்ள ஒரு சின்ன பூச்சி கூட உள்ள போகாது, அப்படி இதை வச்சிருக்காங்க. அது போல கர்த்தர் உங்கள் ஆத்துமாவை பாதுகாக்க வல்லவராக இருக்கிறார். இந்த காலை வேளையில் இந்த மே மாதம் 1ஆம் தேதி அப்படின்னு சொல்லுங்க, ஆண்டவரே எனக்குள்ள இருக்கிற பதரெல்லாம் எடுத்து போடும். அறுப்பு காலம் வந்திருக்கிறது. இது அறுப்பு காலம். தேவ ஜனமே, ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுக்க வேண்டிய நாள். நீங்க சமாதானமாய் சந்தோஷமாய் விசுவாசமாய் பயமில்லாமல் வாழ வேண்டிய இந்த காலம். தைரியமா இருங்க, எதற்கும் பயப்படாதீங்க. கர்த்தர் நிச்சயமாய் உங்களை ஆஸ்வதிப்பார். எல்லாம் கண்ணில் படி ஜெபிக்கலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ராஜாதி ராஜாவே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே ஒன்றாகிலும் தரையிலே விழுவதில்லை. ஆண்டவரே அது நல்ல கோதுமை மணியாப்பா. இயேசுவே நல்ல கோதுமை மணியாய் எங்களை வணைத்துக் கொள்ளும்படியா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா, போரடிக்கிற காலம் வந்திருக்கிறது அப்பா. போரடிக்கிற காலத்திலே ஆண்டவரே அப்பா, அறுப்பு நாட்களிலே நல்ல கோதுமை மணியை ஆண்டவரே உடைய களஞ்சியத்திலே சேர்த்து கொள்ள நீர் வர இருக்கிறப்பா. ஆண்டவரே எங்களுக்குள்ள காணப்படுகிற பதறுகள், கோபங்கள், வைராக்கியங்கள், கசப்புகள், எரிச்சல்கள், ஆண்டவரே பொருளாசைகள், உலகத்துக்குரிய காரியங்கள் எல்லாத்தையும் எடுத்து போடும்படியா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே நான் மிதிப்படும் பொழுது நல்ல கோதுமை மணியாய் வெளியே வர நல்லவைகளை வெளிப்படுத்த கர்த்தர் கிருபை செய்யும்படியா ஜெபிக்கிறோம். தகப்பனே, இந்த வசனம் வாக்குத்தத்தமாய் இருப்பதாக. ஒன்றாயிரம் தலையில் விழுவதில்லை. ஏமே இந்த மே மாதம் ஆண்டவரே ஒன்றாயிரம் தலையில விழுவதில்லப்பா. ஆண்டவரே என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள் என்ற வாக்குத்தத்தம் எனக்கு ஜனவரி மாசத்துக்கு கொடுத்தீங்க அப்பா. இந்த ஆண்டு முழுவதும் கொடுத்த வாக்குத்தத்தம், என்னை நோக்கி பார்க்கிறவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள், எனக்கு விரோதமாய் எரிச்சல் கொண்டிருக்கிற யாவரும் வெட்கப்படுவார்கள். ஆண்டவரே இந்த வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிற ஐயா, நான் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு எங்களுக்குள்ள இருக்கிற எல்லா பதரை எடுத்து போட்டு நல்ல மணிகளாய் மாற்றும்படியா ஜெபிக்கிறோம். இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொருவரையும் நீர் பாதுகாத்துக் கொள்ளும். விசேஷ பாதுகாப்பு உண்டாகட்டும். அவருடைய சுற்றிலும் அக்கினி மதலாய் இருந்து பாதுகாத்துக் கொள்ளும்படியா ஜெபிக்கிறோம். இந்த வருகைக்கு எப்பொழுதும் விழிப்பா இருக்க, ஆயத்தமா இருக்க ஆண்டவரே, நாங்கள் உங்க கரத்திலே அடங்கி இருக்க உதவி செய்யுங்க தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும். ஒரு பொழுது வெட்கப்பட்டு போகாதபடிக்கு செய்யும். கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியின் அந்யோன்ய ஐக்கியம் இப்பொழுதும் எப்பொழுதும் கர்த்தருடைய வருகை மட்டும் கர்த்தரோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து நடத்துவாராக. ஆமென், ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என்னோடுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் என்ன கரங்களால் மன்னித்தார், நோயெல்லாம் குணமாக்கினார், பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டார், என்னை கிருபையினாலும் இரக்கத்தினாலும் முடிசூட்டினார், நன்மையினால் வாயை திருப்தியாக்குகிறார். கலகுக்கு சமானமாய் திருமை வயது வாழ வயது போல இருக்கு. ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதி நியாயம் செய்கிறார். ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மை கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். ஆமென், ஆமென், ஆமென். தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கும். கர்த்தருடைய கரம் என்னோடு இருந்து தீங்கு துக்கப்படுத்தாதபடி என்னை காத்துக்கொள்ளும். ஆமென், ஆமென். நான் இரத்தத்தில் மறைந்துள்ளேன், இயேசு இரத்தத்தில் மறைந்துள்ளேன், இயேசு இரத்தத்தில் மறைந்துள்ளேன். சாத்தான் தீங்கு செய்ய முடியாது, எந்த தீங்கும் என்னை அணுகாது. சாத்தான் தீங்கு செய்ய முடியாது, எந்த தீங்கும் என்னை அணுகாது. தீங்குலை, 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 தீங்குலை.
தீங்கு செய்ய முடியாது, எந்த தீங்கும் என்னை அணுகாது. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. Praise the Lord. இந்த குடும்ப சார்பாக, ஜோசப் ஜோயல் சார்பாக எங்களுக்கு இந்த மே மாசம் கர்த்தர் உங்களை நிச்சயம் ஆசீர்வதிப்பாராக. God bless you. God bless you. Praise the Lord.